ஐவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தனவல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் ஞானலிங்கம். இந்த 7ஆம் தந்திரத்துல பார்த்தோம்னா அண்டலிங்கம், பிண்டலிங்கம், சதாசிவலிங்கம், ஆத்மலிங்கம் பார்த்துட்டு இப்ப ஞானலிங்கம் பார்க்கிறோம். பாடல் 1563 என்று நாம் சிந்திக்கின்றோம். உருவமும் அருவமும் உருவோடு அருவமும். உருவமும் அருவமும் உருவோடு அருவமும் மருவு பரசிவன் பண்பால் உயிருக்கும். மருவு பரசிவன் மண்பல் உயிர்க்கும் குருமென நிற்கும் கொள்கையன் ஆகும். குருமென நிற்கும் கொள்கையன் ஆகும். தருவன நல்கும் சதாசிவன் தானே. தருவன நல்கும் சதாசிவன் தானே. நம்ம அப்படி பொருள் பார்க்கணும்னு வச்சுக்கீங்களா. உருவம்னா கண்ணுக்கு பார்க்கிற மாதிரி மனித உருவத்துல, உதாரணத்துக்கு நடராஜர் போன்ற மூர்த்தங்கள். அருவம்னா வெட்டவெளி, ஆகாயம், எண்ட்லெஸ். உருவோடு அருவம்ன்றதா சிவலிங்கம். இப்ப மரு பரசிவன் அப்படின்றாருங்க. இப்ப பொருந்தி நிற்கின்ற பரம்பொருள் சிவபெருமான். நீங்க எதுனாலும் பார்க்கலாம். அவரை அருவத்திலும் பார்க்கலாம், உருவத்திலையும் பார்க்கலாம், அருவுருவத்திலையும் பார்க்கலாம். அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய பல வகையான ஆன்மாக்களுக்கு அவன் உள்ளேயும் வெளியேயும் குருநாதனாக இருந்து வழிகாட்டக்கூடியவன். அப்படி குருவாக வந்து கேட்கும் நன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற கற்பக விருட்சமாக அந்த சதாசிவ மூர்த்தியை இருக்கின்றான் அப்படின்னு திரும்பவும் நமக்கு அது ஆணித்தரமா உணர்த்துறார். எங்கும் நிறைந்தவன் இறைவன். ஓகே, அவனுக்கு எல்லை இல்லை, எல்லையும் உண்டு. அவன் அடியார்கள் மனசுக்கு பக்குவத்துக்கு ஏற்ப 3 நிலைகள்ல காட்சி தருகின்றான். உருவ திருமேனியா காமிச்சானா உருவம், வடிவமற்ற பேரொளி அப்படின்னா ஆகாயம், அருவம். வடிவமும் வடிவமும் கலந்தது அருவுருவம், அது வந்து சிவலிங்கம். இப்படி எல்லாமுமாக விளங்கக்கூடிய பரசிவன் உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான உயிர்களின் அறியாமையை போக்க அவனே குருவாக வடிவெடுத்து வருகின்றான். யாரெல்லாம் ஞானத்தை தேடுகின்றார்களோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப வரங்களை கொடுக்கின்றான். எப்படி கற்பக மரம் மாறி நலன் தரும் நன்மைகளை வாரி தருகின்ற சதாசிவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்றது அந்த ஒட்டுமொத்த 4 வரிக்கு. ரொம்ப மைய கருத்து என்னன்னாக்கா, கல்லுலையும் உருவத்திலையும் இல்ல, அருவமாவும் இருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம வழி நடத்தக்கூடிய நம்முள்ளும் வெளியிலும் குருவாக நிற்கின்றான் அப்படின்றது. இதுக்கு ஒரு சீடனுடைய தேடல் கதையை நம்ம சொல்லலாம். காவிரி கரையில சின்ன கிராமத்துல சோமநாதன், அவனுக்கு இறைவனை காண வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு நமக்கு மாதிரி. அப்போ உண்மையான வடிவம் அவருக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு தனியாத தாக்கம் வந்துச்சு, தாகம் எடுத்த மாதிரி. இன்னும் கிராமத்து பெரியவர்கள்லாம் கேட்கிறான், இறைவன் எப்படி இருப்பாரு, நான் அவரை எப்படி பாக்குறது? அவன் என்ன சொல்றாங்க, தம்பி இறைவன் வந்து அழகான திருவுருவம் கொண்டவர். நடராஜ பெருமானுக்கு கருத்தியா சிவபெருமான் அந்த மாதிரி உருவத்தோட இருக்கிறவர். அவன் நிறைய கோயில்களுக்கு போறான், அழகான சிலைகளை பார்க்கறான், திருவுருவங்களை பார்க்கறான், கும்பிடுறான். ஆனா அப்பதையும் அவனுக்கு ஏதோ ஒரு கேப் போகுது. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அடிச்சவன் எப்படி ஒரு சிலைக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. உடனே வழிகளை தேடி காட்டு பக்கம் போக ஆரம்பிக்கிறான். அங்க மரத்தடியில தியானத்துல இந்த துறவிய பாக்குறான். அவர் கண்ணு வச்ச உடனே அவர்கிட்ட கேட்கிறான் திருப்பியும். அவர் உடனே நல்லா சத்தம் போட்டு சிரிச்சுட்டு சொல்றாரு, இறைவன் வந்து கண்ணுக்கு தெரிய உருவத்தெல்லாம் இல்லப்பா, அவன் எல்லையற்ற ஆகாயத்தை போன்றவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன், வடிவமே இல்லாதவன்
அவன் பேரொளி அப்படின்றாரு. இன்னும் காடு மலையெல்லாம் அலைஞ்சி வட்ட வெளி, வடிவமற்ற இடம், காசை, ஒளி, இப்படி எல்லாத்தையும் இறைவன் நினைச்சு தியானிக்க முற்படுறான். அப்பயும் மனம் ஒருமுகப்படல. வடிவமே இல்லாத ஒன்ற சாதாரண மனுஷன் எப்படி புரிஞ்சுக்க முடியும், பற்றி கொள்ள முடியும், பிடிமானமே இல்லையே அப்படின்னு கலங்குறான். அப்போ ஒரு ஆற்று நடுகள மாறுறான். அங்க வயசான பெரியவர் வராரு. அவரு கண்களை பாத்தீங்கன்னா அளவற்ற கருணை, முகத்துல அமைதி தென்பட்டது. சோமனவன் அவர்கிட்ட ஓடி போய் கேட்கறான். நான் அங்க நடராஜரை கும்பிட்டான், இங்க வட்ட வெளியினாங்க, என்னென்னவோ தேடி பார்த்தேன், எனக்கு இனம் புரியாத ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. உடனே பார்த்தாரு, ஆற்றங்கரையில கூட களிமண்ணை எடுத்தாரு, ஒரு சிவலிங்கத்தை செஞ்சாரு. குழப்பமா வேணாம், சிவலிங்கத்தை பார் அப்படின்னாரு. கை கால் முகம்லாம் இல்லையா, உருவம் கிடையாது. அதே சமயம் வடிவம் இல்லாத வெற்றவெளி, அருவம் கிடையாது. உருவமும் இல்லாமல் அருவமும் இல்லாமல் இரண்டு நிலைகளில பொருந்திய அருவுருவ நிலைதான் இந்த லிங்கம். தொடக்கம் முடிவு இல்லாத பரம்பொருளை உணர்த்துவதற்காகவே இந்த வடிவம் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்ன உடனே அவனுக்கு எல்லா குழப்பமும் போயிடுச்சு. அப்ப இறைவனின் தன்மையை அழகா புரிஞ்சுக்கிட்டான். இவ்வளவு பெரிய உண்மையை புரியறதுக்கு நீங்க தான் காரணம்னு காலில் வணங்கலாம். இப்ப அந்த இடத்துல பேரொளி தோன்றி மறைந்தது. அப்பதான் அவன் திருப்பியும் உணர்றான், தன் குழப்பத்தை தீர்க்க இறைவன் வேறெங்கோ இருந்து வரவில்லை, அவனே குருவாக வடிவெடுத்து நமக்கு நல்வழி காட்டியிருக்கின்றான். இப்ப பாருங்க, அவன் வாழ்க்கையில எவ்வளவோ தேடுதல்கள். நடராஜர் கோயிலா கும்பிட்டான், கொட்டவெளி காடு மலையெல்லாம் தேடலாம். அதுக்கப்புறமா ஆற்றங்கரையில உட்காரும் போது அவரா குருவாக அவனுக்கு அந்த ஞானத்தை வழங்குகின்றார். அப்போ சோமநாதன் தேர்ந்தது என்ன? உருவம், அருவம், அருவுருவம். இப்படி வழிகாட்ட வந்தது யாரு? இறைவனே குருவாக வந்திருக்கிறார். அதனால உங்களுக்கும் குரு வருவார், நீங்கள் ஆழமாக அவனை பெற்றுக் கொள்ளும் போது. இப்ப டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி பண்ணலாம்னா, நம்ம மன வளர்ச்சிக்கேற்ப இலக்குகளை மாத்திக்கிறது. அடாப்ட் டு த ஸ்டேட். உருவம், அருவம், அருவுருவம் அப்படின்னா கற்றல்ல நமக்கு செயல்பாட்டு திறன்ல ஒரு ஸ்டேஜ் அது. ஆரம்ப நிலைன்னா உருவத்துலதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 1ஆம் கிளாஸ்ல ஆனா படிச்சுதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்ச உடனே அருவுருவ நிலைக்கு வருவோம். அப்புறமா அருவ நிலைக்கு நம்ம போகலாம் அப்படின்றது. எல்லாவற்றிலும் குரு இருக்கிறார்ன்றத நம்ம தேட ஆரம்பிக்கணும். இன்னர், அவுட்டர். அப்ப நிகழ்கின்ற வாழ்க்கையில விட்டுட்டு வேற ஒரு பரிமாணத்துல நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். எதிர்பார்ப்பற்ற வள்ளல் தன்மை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மரம். பாத்தீங்கன்னா, நட்டவனுக்கு நெல் தர்றதில்லை, கல்லால் அடிப்பவனுக்கு பழம் தருகின்றது. இந்த மாதிரி நம்ம நிறைய கொடுத்து பழகுகின்ற தன்மையோடவும் அன்பு கருணையோடவும் இருக்கும்போது திருமூலர் சொன்ன குருநாதர் நம் முன்னே எழுந்தருளிவார், நமக்கெல்லாம் அந்த உண்மையை உணர வைப்பார் என்று கூறி தலத்தை கௌரியமாக படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. மிக அருமை, மிக அருமையான விளக்கங்கள், கதை, அதோட சேர்த்து உங்களோட அறிவுரைகள் அனைத்தும் அருமை. மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமலரே போற்றி. 1763வது திருமந்திரம் ஞானலிங்கம். திருமந்திரம்: உருவும் அருவும் உருவோடு அருவும் மருவு பரசிவன் மண்பல் உயிர்க்கும் குருவும் என நிற்கும் கொள்கையன் ஆகும் தரு என நல்கும் சதாசிவன் தானே. கண்ணுக்கு புலப்படும் உருவ தோற்றமாகவும் கண்ணுக்கு தெரியாத அருவமும் உருவமா அருவமா என்று நிச்சயிக்க இயலாதபடி அரு உருவமாகவும் கலந்து விளங்கும் பரம்பொருள் உயிர்கள் அனைத்துக்கும் ஞான குருவாக நல்ல ஆசிரியனாக நின்று வழிகாட்டும் இயல்புடையவன் ஆவான். எனவே வேண்டினவர் விரும்பி வேண்டியதை கற்பக தரு போல தந்தருள்பவன்
சதாசிவ பரம்பொருள் ஆவான். மருவு கலந்த, மண் சிறந்த, பொருந்திய, கொள்கை தன்மை, தரு மரம், கற்பக விருட்சம், வேண்டியவர் வேண்டியதை தரும் வானுலக விருட்சம். கழக வெளியீட்டில் கற்புலனாம் திணை பால் வேறுபாட்டு உருவும், கற்புலனாகா அருவும், கற்புலனாயினும் வேறுபாடு தோன்றா அரு உருவும் ஆகிய முத்திர பிளம்புகளிலும் அருளால் பொருந்தி இருப்பவன் பரமசிவன். செவ்வி வாய்ந்த ஆறுயிர்க்கு தம் முதல் குருவுமாய் தோன்றி அருள்பவனும் சிவனே. இவை சிவனார் திருவுள்ள கோட்பாடாகும். வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈயும் வள்ளலாதலின் தருகவன வேண்டியதும் பின்னை எண்ணாது அப்பொழுதே வேண்டுவ நல்குவன் அவனே சதாசிவன் என்ப. தருவன தாய் என்று கேட்க, நல்கும் விரும்பியதை கொடுக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா, மிக்க நன்றி, அருமை. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 1763வது திருமந்திரம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு திருமந்திரம். நமக்கு இறையை புரிந்து கொள்வதற்கு, இறை உணர்வில் திளைப்பதற்கு இந்த திருமந்திரம் நிச்சயமாக இன்னும் ஒரு ஆழ்ந்த விளக்கங்களை கொடுக்கும் என்று நம்பலாம். ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள். அதோடு உருவும் அருவும் உருவோடு அருவும் மருவு பரசிவன் மண்பல் உயிர்க்கும். உருவும் அருவும் உருவோடு அருவும் மருவு பரசிவன் மண்பல் உயிர்க்கும். குருவும் என நிற்கும் கொள்கை என்னாகும் தருவென நல்கும் சதாசிவன்தானே. குருவும் என நிற்கும் கொள்கையனாகும் தருவென நல்கும் சதாசிவன்தானே. சதாசிவன்தானே சதாசிவன்தானே என்று ஒவ்வொரு சொல்லிலும் நிற்கலாம். ஒவ்வொரு சொல்லும் நம்மளை ஒரு பேர் உலகத்தை காட்டுவது போல இருக்கிறது. ஏனென்றால் உருவாக பார்த்தால் எங்கெங்கெல்லாம் உருவாக பார்க்க முடியும். அந்த எனர்ஜி மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த சக்தி ஒவ்வொரு மேட்டர்லும் இருக்கு. ஒவ்வொரு அந்த சக்தி மேட்டர் வடிவத்துல தன்னுடைய வெளிப்படுதிறனாகவும் இருக்கிறது. அப்போது உருவாக இருக்கிறது, அருவாக, அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அது எதுவும் இல்லை அப்படின்றதுல ஆங்கிலத்தில் சொல்வார்கள் there is a power in invisibles அப்படின்னு. அந்த ஆற்றல் அங்கு எதுவும், இப்ப அன்புக்கு எப்படி ஒரு ஒரு உரு எப்படி கொடுக்கிறது, அது ஒரு அந்த காணுகின்ற கண்ணில் அந்த அன்பு இருந்தால் பார்க்கின்ற அத்தனை பொருள்களும் அன்பாக தெரியும். அது மாதிரிதான் நம்மளுடைய செயல்களில், நம்மளுடைய எல்லாவற்றிலும். அதே போல ஒரு செயலுக்கு எப்படி நம்ம ஒரு உரு கொடுப்பது, அப்போது இந்த எல்லாமே உரு இல்லாத அருவாக இறையை உணர்ந்து கொள்வ முடியும். இப்போ உணர்வுக்கு எப்படி நம்ம ஒரு உரு கொடுப்பது, அந்த ஒரு உணர்வுக்கு எப்படி நம்ம உரு கொடுப்பது? அப்போது அந்த உருவாக பார்க்கலாம், அருவாக பார்க்கலாம். அது உருவமற்ற ஆனால் எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்ற தன்மையாக பார்க்கலாம். நம்மோடு கண்ணுக்கு முன்னாடி நிறைய இருக்கலாம். நம்மளுடைய உயிர்கள், மரங்கள், மனிதர்கள், நம்ம விரும்பிய அல்லது பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொருள்கள், இதெல்லாமே இருக்கலாம். மனிதர்களும் அப்படிதான், நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மனிதர்கள். ஆனாலும் அந்த அவர்களுடைய உருவம் எப்படி ஒரு பிறப்பிற்கு வந்ததுக்கு பிறகு அந்த உருவமற்று போகின்ற ஒரு நாளும் வரும் பொழுதும், அப்போது இறை உணர்வு உள்ளவர்கள், அதோட அந்த அன்பு உணர்வு உள்ளவர்கள் அந்த உடலில் இருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறதை தவிர அந்த உயிர் அங்கு இல்லாமல் இல்லை என்கின்ற ஒரு தன்மை. அது என்ன மாதிரினா, அந்த
அந்த உடலிலிருந்து விடைபெற்று அந்த அதுவும் சென்று எங்கிருந்து வந்ததோ அங்கேயே அந்த ஒரு சோர்ஸுக்கே போயிடுற ஒரு நிலையாக நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, அந்த பிரபஞ்சம் முழுக்க, அந்த பேரண்டம் முழுக்க நிறைந்திருக்கின்ற அது பேருடலாக அந்த ஆன்மா எடுத்துக்கொள்கிறது என்ற வகையிலும் கூட பார்க்கலாம். அப்போது இந்த இறைக்கு எப்படி நாம் வந்து எங்கு இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது எங்கெங்கும் இருக்கிறான். ஒவ்வொரு நம்ம இதை கூட சொல்லிட்டு உயிர் எங்க இருக்கிறது இந்த உடலில் அப்படின்னு சொன்னோம்னா எங்க இருக்கிறது, எங்க இல்லைன்னு தான் கேட்கணும். அப்ப அந்த உடல் உயிரில் அந்த உயிர் ஓட்டம் என்பது நம்ம உடம்பு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிறது, ஒவ்வொரு அந்த மைக்ரோ லெவல்லையும் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான். அதே போல அந்த அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஒரு அளவீடுக்கு, அதாவது எல்லைகள் இல்லாத எல்லைகளை கடந்து இருக்கின்ற அந்த உயர் நிலை நமக்கு எது கேட்டாலும் கிடைக்கின்ற, எப்போது கேட்டாலும் கிடைக்கின்ற, எங்கு யார் கேட்டாலும் கிடைக்கின்ற அளவுக்கான அந்த ஒரு நிலை இருப்பதுதான் இந்த சதாசிவ நிலை என்பது. அந்த அபண்டன்ஸ் அப்படிங்கறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்படியே நீட்டிக்கொண்டே இருக்கும். அப்படி ஒரு அந்த ஒரு உணர்நிலை என்பது ஒரு உயர்நிலையாக இருக்கும். அதுதான் அடுத்த சொற்களில் சொல்கிறார், உருவோடு அருவும். இப்ப உருவோடு அருவும்னு சொல்றதே நமக்கு இப்படி சொல்லலாம், அருவோடு உருவும் என்று கூட சொல்லலாம். அப்போது இரண்டுமே இதிலிருந்து இதில் நீக்கி பார்க்கின்ற தன்மையாக இல்லாமல் அதிலும் இருக்கிறான், அதை தாண்டியும் இருக்கிறான், அதை தாண்டி மறுபடியும் அதோட மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, that life manifests itself through multiple, அதாவது ஒன்று பலவாக. அதையும் அடுத்த இடத்துல சொல்றார், மருவு பரசிவன் மண் பல் உயிர்க்கும். அந்த உயிர்கள் முழுக்க இருக்கின்ற அந்த பரசிவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறான் என்றா எத்தனை பல்கோடி உயிர்களிலும் இருக்கிறான், கோடான கோடி உயிர்களிலும் இருக்கிறான். நம்ம கோடான கோடி உயிர்கள் என்று சொல்லும் போது நம்ம உடம்புக்குள்ளேயும் நல்ல பாக்டீரியாஸ் இருக்கு. அதே சமயம் நம்மிடம் வருகின்ற அந்த சில ஒரு பயமும் வரும், மனிதர்களுக்கு பயனும் வரும். அப்ப அந்த பயம் என்பது தீங்கானது கிடையாது, அது வந்து தன்னை காத்து கொள்கின்ற தன்மைக்கு நம்மை நினைவிட்டுக் கொள்வது. அப்போது அங்கிருந்து எதையெல்லாம் நம்ம வந்து சரி பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் தென் growth அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முதலில் வந்து பாதுகாப்பை உறுதி செய்து விட்டு நம்மளுடைய வளர்ச்சி. இப்ப ஒரு பணத்துக்கும் அதுதான், நம்ம உடல் நலத்துக்கும் அதுதான், அதே போல உறவுகளுக்கும் அதுதான். இது மாதிரி எல்லாவற்றுக்கும் முதலில் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்கின்ற நிலை இருக்கிறது. அந்த பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு வளர்ச்சி, எவ்வளவு வளர்ச்சி அடையலாம், இன்ஃபைனைட் growth. அதாவது இதுதான் அப்படின்னு எல்லை கட்டி முடிக்க முடியாத அளவுக்கு வந்து இப்ப யூ த இன்ஃபினிட்டி, நீங்கள் என்பவர் யார் என்றால் இந்த ஒரு பெரிய இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுவரை நான், இப்போது நான், இனிமேல் நான் இன்ஃபினிட்டி நான் அப்படின்னு நான் நினைச்சோம் அப்படின்னா அந்த வளர்ச்சிக்கு யாராலும் தடை போட முடியாது. என்ன நிலையில வேணாலும் ஆரம்பிக்கலாம், எங்கிருந்து வேண்டுமானாலும் ஒரு பெரும் உச்சத்தை வந்து தொடுகின்ற ஒரு உயர் நன்மை இருக்கு. இதுவும் வந்து இறை நமக்கு சொல்லி காட்டுகின்ற ஒன்று. எப்படி ஒரு விதை விருட்சமாகிறது, எப்படி வந்து ஒரு சிறு விதை ஒரு காக்கையின் எச்சத்தில் விழுந்ததன் மிச்சத்தில் என்று சொல்லுவோம்ல, அந்த ஒரு விதை வந்து அப்படியே வளர்ந்து அதிலிருந்து வருகின்ற விதைகள் மறுபடியும் வளர்ந்து அதுவும் வந்து அப்படியே ஒரு பெருங்காடுகளாகவே காண பெருங்காடாய் காண வியப்பளிக்கின்ற ஒரு காடுகளாக மாறுகின்ற அளவுக்கு வந்து அந்த ஒரு விதையின் தன்மை இருக்கிறது என்றால், அப்ப அந்த ஒரு வெளிப்படுதிறன் இந்த இறை எங்கெங்கெல்லாம் இருக்கிறது. ஒரே ஒரு மரத்தில் ஓர் உயிர் மரமா அது பல்லுயிர், அதாவது 100 உயிர்கள் வாழ்கின்ற ஒரு மரமாக ஆகிவிடுகிறது. அங்க கொஞ்சம் எறும்பு இருக்கும், பல பறவைகள் வரும், அதுல நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா இதே போலதான் இந்த ஒரு பேரண்டமும் கூட. அதேதான் போலதான் நம்மளுடைய வீடு, தெரு, நம்மளுடைய நாடு, நம்மளுடைய ஒரு கடலுக்குள் பேருலகம், வானுக்குள் பேருலகம், இது மாதிரி நிலத்தில் பேருலகம் என்று பல்வேறு வகைகளில் விரிக்க அப்படியே நம்மளால வந்து இவ்வளவுதான் அப்படின்னு எல்லை கட்டி முடிக்க முடியாத அளவுக்கு பல்வுயிர்களாக இருக்கின்றான். அதான் இன்னொரு திருக்குறள் கூட சொல்கிறது, நம்மளுடைய பல் உயிர் ஓம்பி நம்ம வந்து பகுத்து உண்ண வேண்டும், பகுத்து நம்ம வந்து எல்லா உயிர்களுக்கும் ஒரு நன்மை அளிக்கின்ற வகையில் கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்கணும்? ஏன்னா நமக்குள்ள at எனர்ஜி லெவல் we all are one, ஆற்றல் அளவில் நாம் அனைவரும் ஒருவரே அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை புரிந்து கொண்டோம் என்றால் அப்போது இன்னொருவர் உண்டு
அங்கு அவருடைய ஒரு நிறைவை அடைகிறார் என்றால், இப்ப நீங்க ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒருத்தர் சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு தண்ணீர் எடுத்து குடிக்கிறோம், அல்லது ஒரு உணவை வந்து உண்கிறோம் அப்படின்னா, அது என்ன ஒவ்வொரு உடம்போட ஒரு சில ஆர்கன்ஸ்க்கு மட்டுமா போகுது? அத்தனை ஆர்கன்ஸுக்கும் போகுது, அத்தனை கோடி செல்களுக்கும் போகுது அப்படின்னா, இப்போ அதே உணவு அந்த அதுவரை கவலமாக இருப்பது உண்டதற்கு பிறகு சக்தியாகிறது. உண்டதற்கு பிறகு அதனுடைய அந்த முழு உடலுக்கான ஒரு உத்வேகமாக ஆகிறது. இதே போலதான் இந்த இறையும் கூட, நீங்கள் செய்கின்ற ஒரு நற்செயல் என்பது அத்தனை உயிர்களுக்குமான ஒரு நற்செயல்களாக மாறுகின்ற தன்மை இருக்கும். ஏனென்றால் அதனால்தான் அன்பு என்னும் பொழுது அகத்தில் பூக்கின்ற பூ என்கின்ற வகையில் இருக்கு. அப்ப அன்பே சிவன் என்கே சொல்கிறோம். அப்ப அந்த அன்பாக இருக்கிறான், அத்தனைத்து உயிர்களாகவும் இருக்கிறான். இதை விட அடுத்த ஒரு நிலையாக வந்து பார்க்கும் பொழுது, சரி, இத அருவாக இருக்கிறான், உருவாக இருக்கிறான், உருவாக இருக்கிறான், எல்லா உயிர்களிலும் இருக்கிறான், அந்த பரமாக இருக்கிறான், அந்த சிவம் எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறான். அதாவது நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கும் போது மட்டுமல்ல, உறங்கும் போதும் உங்களை காக்கிறான். அப்போ எல்லா நிலைகளிலும் எல்லா வகையிலும் நமக்காக இருக்கிறான். நாம் பிறப்பதற்கு முன்பே நம்மளுடைய தாய்மலைப்பாலில் ஒரு பால் சுரக்க வைத்து நமக்காக காத்திருக்க வைக்கிறான். நம்மை பார்த்து கொள்வதற்காக தாயும் தந்தையும் அந்த உறவுகளும் அந்த ஒரு இயற்கையும் முழுக்க முழுக்க இருப்பதாக வைத்துக் கொள்கிறான் என்றால், அவன் குருவாகவும் இருக்கிறான். அந்த குருவாக எப்படி இருக்கிறான் என்றால், குருவும் என நிற்கும் கொள்கையனாகும். இதை தேடி வருபவர்களுக்கு தன்னையே கொடுக்கிறான், அப்படிதான் சொல்லணும். அப்ப வந்து நாம் அதை தேடுவதற்கான ஒரு கொள்கையோடு இருக்கிறோமா என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது அது போன்ற ஒரு உயர் நெறியில் நம்மை இருத்திக் கொள்ள, நிலைத்துக் கொள்ள என்ன செய்வோம் அப்படின்னா, குரு வெளியிலிருந்து மட்டும் வருவதில்லை, உள்குரு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறான். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறான். நமக்குள்ள வந்து ஒரு இன்னர் வாய்ஸ், இன்னர் இன்சைட், இது மாதிரி நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த இன்டென்ஷன், இது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளேயும் இருக்கிறான். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கின்ற குருவை அப்படியே இதயத்தில் கை வைத்து பார்த்தாலே கூட உணர முடியும் நம்மளால. அப்போது நமக்குள் இருக்கின்ற குரு, நீங்கள் அதை தேடும் பொழுது வெளியிலும் இருப்பான். நீங்க இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நல்லா உறுதி கட்டி விட்டு நீங்கள் வந்து அந்த நாளை வந்து ஆரம்பிச்சு பாருங்க. இறைவா எனக்கு ஒரு வழிகாட்டு, இறைவா எனக்கு இதற்காக வந்து நான் இங்க என்னுடைய மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது, இந்த மனதிலிருந்து இதுதான் வேண்டும் என்று நிலைப்பட்டு, அதாவது அலை நிலை என்று சொல்லுவோம் அல்லவா, அலையிலிருந்து நிலைப்பட்டு ஒன்றை இதுதான் வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். குருவாக நின்று அவன் எதை தருவான்? அவன் தருவது தருவென கற்பக தரு. கற்பக விருட்சம், கற்பக விருட்சம், கற்பக விருட்சம், கற்பக விருட்சம், ஓம் கற்பகம், ஓம் ஓம் கற்பகம், ஓம் கற்பகம், ஓம் ஓம் கற்பகம் என்பது போல அந்த கற்பகமாக இருக்கிறான். கற்பகத்தருவுடைய பெருந்தன்மை என்ன? அந்த கற்பகத்தரு நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கும். எது வேண்டும் என்று ஒரு எல்லை என்பதே கிடையாது. நீங்கள் கேட்க வேண்டும், அது வேண்டும் என்பதுதான் பாக்கி. நீங்க கேட்பது மிக சரியான வகையில் கேட்கும் பொழுது அது அப்படியே தரும். அப்ப தருவென நல்கும் சதாசிவன் தானே. அவன் தருபவன். எதையெல்லாம் தருவான்? எப்போதெல்லாம் தருவான்? சதா காலங்கள்லாம் தருவான். எப்படி தருவான்? ஒரு சதா நிலையாக தருவான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இன்னொருவங்களுக்கு கொடுக்காம அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கேட்பவர் அதற்கென்று தகுதிப்படுத்திக் கொண்டு, அதற்காக முறைப்படுத்திக் கொண்டு, அதற்காக நெறிப்படுத்திக் கொண்டு, உங்களை தயார்படுத்திக் கொண்டு கேட்டால் யார் கேட்டுமாலும் கொடுப்பான். அப்ப சதா நிலையாக இருப்பான். சதா மனிதர்களுக்கும் தருவான், உயிர்களுக்கும் தருவான். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அத்தனை உயிர்களுக்கும் தருவான். இப்போ அந்த ஒரு சதா சிவனாக இருக்கின்றவன் நல்குவது தரு அப்படின்ற ஒரு கற்பக விருட்சமாக தருகிறான். அவன் கொள்கையனாக இருக்கிறான், அவன் குருவாக இருக்கிறான், அவன் பல் உயிர்களாக இருக்கிறான், அவன் பரமாக இருக்கிறான், சிவமாக இருக்கிறான். ஒரு மறுவுகின்ற எல்லாவற்றிலும் பரவி எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் எங்கெங்கும் நீக்கமர நிறைக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கின்றான். அருவாக இருக்கின்றான், உருவாக இருக்கின்றான், உருவாக இருக்கின்றான் என்று பல்வேறு கோணங்களில் பார்க்க வேண்டிய நல் மந்திரம். அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த ஒரு அருமையான வேலைக்கு நன்றி 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 நன்றி. மிக்க நன்றி. மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூல திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். Translation: The form, the formless, and the formless form. The Supreme Shiva adopts for the many flourishing souls. He pursues us
the object of becoming the preceptor too. He is Sadasivam, bestowing like the tree. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உருவும் அருவும் உருவோடு அருவும் பார்த்துட்டோம். நல்ல விளக்கங்கள் கிடைச்சிருக்கு நமக்கு. உருவமாக இருந்தாலும் சரி, அருவமாக இருந்தாலும் சரி, உருவோடு அருவும், அருவுருவமாக அப்படி சொல்றதுதான் இங்க உருவோடு அருவும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஞானலிங்கம் பார்த்துட்டு இருக்கோம். இதான் முதல் பாடல். ஞானலிங்கமும் எதனால அப்படின்னா, அதுவும் வந்து சதாசிவனோட இயக்கத்தினால தான். சதாசிவன் இயக்கம்ங்கிறது நாதவிந்துவோட சேர்க்கைன்னு நம்ம பார்த்துருக்கோம். அது ஆதி சேர்க்கையாக இருந்து அந்த 5 தொழில்களையும் நமக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு சக்தியும் எனர்ஜியும் வைப்ரேஷனும் பார்த்துருக்கோம். அந்த இதுதான் நமக்கு ஞானத்தையும் கொண்டு வர்றது. ஆக நமக்கு ஞானமாக வர்றதும் இந்த வைப்ரேஷனும் எனர்ஜியும் சேர்ற ஒரு விஷயம்தான். அது நம்ம பக்குவத்துக்கு ஏற்ப எங்க நடக்குதோ அந்த இடத்துல குருவாக இருந்து நமக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் நான் இந்த பாடலை புரிஞ்சுக்கிறது. மருவும் பராசரன் மண்பல் உயிருக்கும் குருவும் என நிற்கும் கொள்கையனாகும். குருவாக வந்துதான் நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும், ஏன்னா ஞானம்ங்கிறது உலகியல்ல இருக்கும்போது உலகியல் ஞானமாக இருக்கும். பொருள் ஈட்டுறது, கல்வி, மருத்துவம், வாழ்வியல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஞானத்தை கொடுப்பாங்க. நம்ம அடுத்த நிலையில கொஞ்சம் நமக்குள்ள இருக்கிற இறைவனை பார்க்கணும்னு நினைக்கிறப்ப அந்த தெளிவு நமக்கு வர்றதுதான் ஞானமாக இருக்கும், விழிப்புணர்வாக இருக்கும். அப்ப ஆத்ம ஞானமாம் நமக்கு வரும். அதுக்கப்புறம் சிவஞானமா இறையோட இறையாக நம்ம கலக்கிற ஞானம் வரும். அந்த ஞானம் எதனால வருதுன்னா, நம்ம ஒவ்வொரு படியா மேலே ஏறும்போது நமக்கு அந்த ஞானம் வருது. அந்த அந்த விஷயத்தை தான் நான் இதுல பார்க்குறேன். ஆனா இது நம்ம ஞான லிங்கத்துக்கு நாம என்ன செய்யணும், நம்ம உணரணும் அப்படின்னா, நமக்கு நம்ம மாயையா இருக்கிற அந்த மனதை வெல்லணும்னா நம்ம எண்ணம், சொல், செயல் எல்லாம் இறைவனை நோக்கி அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்க இந்த மந்திரங்கள், பிராணாயாமம், தியானம், தவ முறைகளை கடைபிடிச்சு முதல்ல நம்ம வெறுமை படிப்போம், அப்புறம் பொருள் புரிஞ்சுப்போம், அப்புறம் உணர்ந்து படிப்போம், அப்புறம் அதுவாகவே மாறுறோம். அது மாதிரி நம்மளும் அடுத்தடுத்த நிலைக்கு போய் அந்த ஞானமும் பெருக பெருக அந்த விழிப்புணர்வும் நமக்குள்ள பெருக பெருக அந்த ஞான லிங்கத்தையும் உணர முடியும். அதுவும் சதாசிவனோட இயக்கத்தோட ஒரு விஷயம்தான். நமக்குள்ள இயங்குற சதாசிவம் ஆற்றலும் சிவமும் சக்தியும் இயங்குற ஒரு விஷயம்தான் நமக்கு ஞானமாகவும் வருது. அதுவும் சிவசக்தியின் அருள் தான் அப்படின்னு சொல்றத நான் இங்க புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம உருவம் அந்த ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க, மகேந்திரன் ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த சீடுல இருந்து எப்படி, அந்த விதையில இருந்து எப்படி வளருது, அந்த மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. அது மாதிரிதான் நமக்கே உருவம் கிடையாது இல்லையா, நிரந்தர ஒரு உருவம்னு கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு இருந்த உருவம் நமக்கு கிடையாது. நம்ம அந்த ஒரு உருவமற்ற ஒரு விஷயத்துல இருந்து உருவமாக இப்படி வளர்ந்து நிக்கிறோம், திரும்ப உருவம் இல்லாம போயிட்டு இருப்போம். நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நம்ம உருவத்துல இருந்தாதான். ஏன்னா நம்ம தனி ஆளுன்னு நம்ம இங்க நினைக்கிறோம் இல்லையா, எப்போ ஒன்னா ஆகுதோ அப்போ உருவம் இல்லாம ஒரு விஷயம்தான் இருக்குன்னா அதுக்கு உருவம் தேவையில்லை. இப்ப நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு உருவம் தேவை. அதுவும் நிரந்தர உருவம் இல்லை, சும்மா ஒரு டெம்பரரியா. அதுவும் நம்ம சிவசக்தியோட ஆற்றல், நமக்கு எவ்வளவு வைப்ரேஷன் இருக்கு, நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு, அந்த பக்குவ நிலையில நம்ம எந்த நிலையில இருக்கோம், எந்த அளவு உயிர் சக்தி நமக்குள்ள ஓடுது, இப்படி அனைத்தும் சேர்ந்து அந்த இருக்கிற இடத்துல இருக்க தகுந்த ஒரு உருவம் தான் நமக்கும் இருக்கு. அதனால அது நிரந்தரம் இல்லைன்றது நமக்கு தெரியுது. அந்த உருவம் இல்லாத தன்மைக்கு தான் எல்லாருமே நம்ம போகணும், அந்த ஒன்றிய நிலைக்கு தான் போகணுங்கிறதும் இதுல புரிஞ்சுக்கிற விஷயம். அனைவருக்கும் நன்றி. வேற உங்களோட கருத்து, கேள்வி ஏதாவது இருக்குங்களா? வேற யாரும் உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கிறீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.